தமிழும் மலையாளமும் வந்துட்டு அண்ணன் தம்பி மாதிரி தான். அவங்க பேசுகிறது நமக்கு புரியும், நம்ம பேசுகிறது அவங்களுக்கு புரியும். வேறு ஷாப்பில் இருக்க ஒரு ஃபிஷ் வாங்கிட்டு இருக்கேன். அப்போது அது கூட எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டுறாமா இல்லை இருந்தால் அது ஃபைட் ஆகிடும். எனக்கு வந்து மலையாளம் அதிகமாக தெரியாது. இவங்க வந்துட்டு மலையாளம், நான் வந்துட்டு தமிழ். ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரெட் ஃபின்ஸ் ஆர்மனெண்டல் அப்படிங்கிற ஃபிஷ் ஷாப்பை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ஃபிஷ் ஷாப்பில் என்னென்ன வெரைட்டியான ஃபிஷ் இருக்குது, அப்புறம் அந்த ஃபிஷ்லாம் வந்துட்டு ஒவ்வொரு வெரைட்டிக்கும் ஒவ்வொரு ரேட்டு இருக்கும்ல, அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கடைக்குள்ளே வந்தாச்சு. நம்ம அண்ணன் தான் கடையோட ஓனர். ஹாய் ஹாய் ப்ரோ. பிரபீன் இவரோட ஷாப் தான் இது. அதாவது இப்போ வந்துட்டு நம்ம இந்த ஷாப்பில் என்னென்ன வெரைட்டியான ஃபிஷ் இருக்குது, ஃபிஷ்ஷை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. அதனால் நம்ம வந்துட்டு அண்ணன்ட்டே கேட்டு தெரிஞ்சுக்குவோம். ஷாப்பில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதே கேட்டு தெரிஞ்சுக்குவோம். ப்ரோ சொல்லுங்கள் ப்ரோ, உங்கள் ஷாப்பில் வந்துட்டு மெயினாக என்னென்ன மெயின் வெரைட்டிலாம் இருக்குது? இல்லை, இங்கே வந்து எல்லாமே ஒர்னமெண்டல் ஃபிஷ்ஷு தானே, அக்வேரியம் ஃபிஷ்ஷஸ்கள். அதுக்கு வந்து ஃபுட்டுகள், ஆக்சசரிஸு, மெடிசின்ஸு, அந்த மாதிரி பெட்ஸு, கேட்டுக்கு ஃபுட் இருக்குது, ஆக்சசரிஸ் இருக்குது, மெடிசின்ஸு, டாக்ஸு, ஃபுட் மெடிசின், அந்த மாதிரி எல்லாமே இங்கே கிடைக்கும். பின்ன மெயினாக ஃபுல்லாக அக்வேரியம் ஃபுட்டு ஃபிஷ்ஷு அதுதான் மெயினாக இங்கே பாத்திரம் எல்லாமே. ஓகே, நம்ம இப்போ வந்து கடையில் ஃபஸ்ட்டு என்னென்ன வெரைட்டியான ஃபிஷ் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஆனால் வந்துட்டு என்னென்ன இருக்குது. ஷாப்பில் என்னென்ன வெரைட்டி ஃபிஷ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சேட்டாட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவோம். சேட்டா, நம்ம ஷாப்பில் வந்துட்டு என்னென்ன வெரைட்டி ஃபிஷ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். இப்போ நமக்கு இந்த டேங்கில் எல்லாமே கோய்கார்ப் இருக்குது, பேரட் ஃபிஷ் இருக்குது, பின்ன வந்து கோமட்டு, மோலீஸு, ஒரு 4-5 வெரைட்டி கெப்பீஸு, ஃபைட்டர் ஃபிஷ்ஷஸ்கள், டெட்ரா, சீப்ரா, அரவானா, மான்ஸ்டர் ஃபிஷ்ஷு என்ன ஃபிஷ் வேணா இருந்தாலும் கஸ்டமருக்கு அது நம்ம எடுத்து கொடுத்துருங்க இருந்து அந்த மாதிரி எல்லாமே ஃபிஷ் இங்கே இருக்குது. மோஸ்ட்லி நம்ம ஷாப்பில் வந்துட்டு அதிகமாக எந்த ஃபிஷ்ஷு சேல்ஸ் ஆகும்? அதிகமாக இல்லை, எல்லாமே எடுத்துருவோம் கஸ்டமர். எல்லா வெரைட்டி அது டிபெண்ட்ஸ் தானே, அவர்கிட்ட டேங்கு என்ன டேங்க் இருக்குது, எத்தனை சைஸ் இருக்குது, அதுக்குள்ளே இப்போ இங்கே இருந்தால வேறு ஷாப்பில் இருக்க ஒரு ஃபிஷ் வாங்கிட்டு இருக்கேன். அப்போது அது கூட எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டுறாமா இல்லை இருந்தால் அது ஃபைட் ஆகிடும். அது எல்லாமே அவர்கிட்ட பேசிட்டு கஸ்டமர்கிட்ட நம்ம பேசணும். அவருக்கு தெரியாது, எல்லா கஸ்டமருக்கும் இது தெரியாது. இந்த ஃபிஷ்ஷு எல்லாமே வாங்கி கொண்டு போயிடும். பின்ன 2 நாள் கழியும்போது டெட் ஆயாச்சு. அது அவருக்கு தெரியாது. எந்த மாதிரி கொஞ்சம் பேருக்கு தெரியும், கொஞ்சம் பேருக்கு தெரியாது. இந்த மாதிரி செய்யணும், எத்தனை ஃபீடு கொடுக்கணும். ஓகே, கஸ்டமருக்கு அவங்களுக்கு எந்த மாதிரி வெரைட்டி தேவையோ அது அவர்கிட்ட எல்லா வெரைட்டி. கஸ்டமர் வந்துட்டு மெயினாக இந்த ஃபிஷ்ஷு தான் சேல்ஸ் ஆகும் அப்படின்னு இல்லை அந்த மாதிரி எல்லாம் அந்த மாதிரி இல்லை. அவருக்கு என்ன, அவருக்கு இப்போ சின்ன ஃபிஷ் இருந்தால் அவர் டேங்கு டிபெண்ட்ஸ் நம்ம டேங்கு நோக்கணும். இப்போ இங்கே இருந்து அவருக்கு இப்போ எல்லா ஃபிஷ்ஷுமே பார்த்துலவங்க, எல்லா கலர் வெரைட்டிஸும் இருக்குது. அவர் என்ன ஃபிஷ் எடுக்க என்ன ஃபிஷ் எடுக்க எல்லாமே சொல்லிவிடும். 2 நாளுக்கு அப்புறம் டெட் ஆகிடும். காரணம் இப்போ மோலி ஃபிஷ்ஷுக்கு கூட ஓஸ்கார் ஃபிஷ் எடுக்கக்கூடாது, ஃபைட் ஆகிடும். இந்த மோலிக்கு அவர் சாப்பிட்றோம். அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. அப்போ கஸ்டமர் இங்கே வரும்போது அவர்கிட்ட ஃபஸ்ட் நம்ம பேசணும். அவர்கிட்ட என்ன ஃபிஷ் இப்போ அங்கே இருக்குது, இல்லை ஃபிஷ் இல்லை இருந்தாலும் இந்த ஃபிஷ்ஷுக்கு எல்லாமே நாலேஜ் அவர்கிட்ட பேசி கொடுக்கணும். அதுக்கப்புறம் தானே நாங்கள் ஃபிஷ்ஷு அவர்கிட்ட சொல்லிட என்ன ஃபிஷ் எடுத்துருந்தோம். ஓகே, நெக்ஸ்ட் என்னென்னா எந்த மாதிரி இப்போ ஃபிஷ்ஷிங் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க, அதோட மெயின்டெனன்ஸ் எப்படி? சப்போஸ் அதுக்கு எதுவும் டிசீஸ் எதுவும் வந்துச்சுன்னா அது எப்படி பண்ணுறது? இப்போ ஃபிஷ்ஷுக்கு எல்லாத்துக்குமே இப்போ அவருக்கு ஃபஸ்ட்டு அந்த ஃபிஷ் எடுக்கும்போது டேங்கில் தண்ணி என்ன பிஹெச் எந்த மாதிரி தண்ணியில் வேணும், அந்த மாதிரி ஃபுட்டு கொடுக்கும்போது எத்தனை ஃபுட்டு கொடுக்கணும், என்ன டைமில் ஃபுட்டு கொடுக்கணும், அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. அது எல்லாமே கஸ்டமர்கிட்ட நம்ம பேசிவிடும். இந்த ஃபிஷ்ஷு டிபெண்ட்ஸ், ஃபிஷ்ஷு தானே பல வெரைட்டி ஃபிஷ்ஷஸும் இருக்குது. அது சின்ன ஃபிஷ்ஷாக இருந்தால் சின்ன சின்ன பவுல்ஸு ஃபீட் இருக்குது, அது கொடுத்துரும். சரி, சைஸ் வேறு இருக்குது, அதுக்கு தண்ணி அந்த மாதிரி எல்லாமே சேஞ்ச் பண்ணிடும். அதுக்கு டிபெண்ட்ஸ் தானே மெயினாக ஹீட் பண்ணுறது. அந்த மாதிரி ஃபிஷ் எடுக்கிறதுக்கு முன்னாடி பின்ன ஆக்சிஜன் கிடைக்கிறதுக்கு நல்ல ஃபில்ட்ரேஷன் செட் பண்ணி அதுவும் வச்சுடா. அந்த மாதிரி ஹீட்ரு கரெக்டாக தண்ணியில் ஹீட்ரு செட் பண்ணி அதுக்கப்புறம் மட்டும் டேங்கில் ஃபிஷ்ஷு போட்டுறா, அதுதான் பெட்ரு. எல்லாருந்தான் ஃபிஷ்ஷுக்கு ஏதாவது டிசீஸ் எல்லாமே வந்துடும். பல டிசீஸ் இருக்குது. இந்த மாதிரி டிசீஸ் எல்லாமே வரும்போது
தெரியாது கஸ்டமருக்கு இது என்ன ஃபிஷ்ஷு டெட் ஆகி போகிறது. அப்போ ஃபிஷ்ஷுக்கு டிசீஸு சப்போஸ் ஃபிஷ்ஷுக்கு எதுவும் டிசீஸ் எதுவும் வந்துச்சுன்னா நீங்கள் இங்கே வந்துட்டு அதுதான் இங்கே ஷாப்புக்கு நம்பர் தந்துடுறேன். அந்த நம்பரில் அங்கே வாட்ஸ்அப் இருக்குது, அதில் வீடியோ அனுப்பிட்டு தெரியாது ஃபிஷ்ஷுக்கு ஃபிஷ்ஷு ஸ்விம் பண்ணாது சைடில் இருக்குது அந்த மாதிரி கஸ்டமர் சொல்லுது. அப்போ நமக்கும் தெரியாது ஃபிஷ்ஷுக்கு என்ன டிசீஸ் வந்திருக்கு. அவர்கிட்ட நம்ம சொல்லிவிடும், வீடியோ அனுப்பிடு. ஃபஸ்ட்டு இன்னைக்கு கண்டிருந்தா இன்னைக்கு சொல்லிடணும், இல்லை 2 நாளுக்கு அப்புறம் சொல்லியிருந்தா அது டிசீஸ் அதிகமாகிடும். ட்ரீட் பண்ணி இருந்தால் அது கரெக்டாக கிடைக்காது. இப்போ அந்த டைமில் பார்க்கும்போது ഞങ്ങളുടെ நம்பரில் காண்டாக்ட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் வீடியோ அனுப்பிடாம், அதில் இருந்தால் பேசிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணும், என்ன மெடிசின் கொடுக்கணும், பல வெரைட்டி மெடிசின்ஸ் இருக்குது, அது எப்படி ட்ரீட் பண்ணணும் அது எல்லாமே நான் சொல்லி தந்துடும். அந்த மாதிரி செய்துட்டா ஓகே. அதாவது என்னென்னா நம்ம ஷாப்பை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஃபிஷ்ஷுக்கு வந்து டிசீஸ் அந்த மாதிரி எதுவும் வந்துட்டால் கூட சேட்டாக்கு வந்துட்டு எல்லாமே தெரியும். அவங்களே வந்துட்டு அதை ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு ஃபிஷ்ஷை வந்துட்டு ரெடி பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி புதுசாக ஃபிஷ்ஷை வந்துட்டு வாங்கி வளர்க்கணும் அப்படிங்கிறவங்க என்னென்னா அந்த டேங்க் எந்த மாதிரி ஃபிஷ்ஷுக்கு எந்த மாதிரி டேங்க் வேணும், இந்த மாதிரி என்ன மாதிரி ஃபில்ட்ரு வைக்கணும் எல்லாமே வந்துட்டு சேட்டா சொல்லி கொடுத்துருவாங்க. இப்போ நான் மலையாளத்தில் சொல்கிறேன், சேட்டா படித்து கொடுக்கும். கரெக்ட். ஓகே சேட்டா. இப்போது வேறு வந்துட்டு ஃபிஷ்ஷு எல்லாமே ஓகே, எல்லாம் சொல்லியாச்சு. என்னென்ன ஃபிஷ்ஷு என்னென்ன வெரைட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு. ப்ரைஸு சொல்லலாமா இல்லை வேணாமா? ஏன்னா டிபெண்ட்ஸ் சைஸ் தானே. இப்போ ஃபிஷ்ஷு வருது வெளியிலேருந்து தானே எல்லா ஃபிஷ்ஷுமே வருது. தாய்லாண்ட்ஸ் வருது, ஸ்ரீலங்கா வருது, இந்தோனேஷியா வருது, சிங்கப்பூர் வருது, கேரளாவிலேருந்து வருது, தமிழ்நாட்டிலேருந்து வருது ஃபிஷ்ஷு. அப்போ அது எல்லாமே டிபெண்ட்ஸ் தானே, சைஸு அந்த குவாலிட்டி அது எல்லாமே டிபெண்ட்ஸ் தானே ப்ரைஸ். இப்போ உங்ககிட்ட நான் ப்ரைஸ் சொல்லும்போது இந்த ஃபிஷ்ஷுக்கு இன்னும் 20 dirhamsஆக இருந்தால் நாளைக்கு அது சிலപ്പോൾ கம்மி ஆகிடும், எல்லாரும் ஜாஸ்தி ஆகிடும். ஸ்டேபிளாக இருக்காது. ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு ப்ரைஸில் இருக்கும். திடீர்னு ப்ரைஸ் குறையும், திடீர்னு ப்ரைஸ் அதிகமாகும். அதோட ஃபிஷ்ஷு எங்கேருந்து வருது, எந்த மாதிரி ஃபிஷ்ஷு வெரைட்டியை பொறுத்து தான் அதோட ப்ரைஸ் இருக்குது. அப்புறம் சேட்டா நம்ம ஷாப்பில் வந்துட்டு இந்த பெட்டு கேட்டு டாகு அதுக்கு எல்லாமே வந்துட்டு அதுக்கு இங்கே கேட்டு அந்த மாதிரி டாகு இங்கே கிடைக்காது. இங்கே ஷார்ஜாவில் அது இங்கே ஷாப்பில் நமக்கு லைசன்ஸ் கிடைக்காது. ஓகே, அதுக்கு வேண்ட ஃபுட்டு அசசரிஸ் மெடிசின்ஸ் இது எல்லாமே இப்போ கேட் லிட்டர் ட்ரே அந்த மாதிரி ட்ரீட்டு ஃபுட்ஸு இது எல்லாமே இங்கே கிடைக்கும். പിന്നെ ഇത് ഡോഗ്സ്ക്കും அந்த மாதிரி தானே. പിന്നെ அதாவது யாருக்கு ஆர்டர் வேணா இருந்தால் அது வெளியிலேருந்து அங்கே எடுத்து ரெடி பண்ணி கொடுத்துரும். கஸ்டமருக்கு என்ன வேணும் அது அவர்கிட்ட பேசிட்டு வெளியிலேருந்து எடுத்து ரெடியாகி கொடுத்துரும். அதாவது ஃபிஷ்ஷு மட்டும் இல்லாமல் இங்கே வந்து டாகு கேட்டு அந்த மாதிரி பெட்டுக்கெலாம் வந்துட்டு ஃபுட்டும் இருக்குது, ஃபுட்டு அசசரிஸு. அந்த கேட்டு வளர்க்குறதுக்கு வந்துட்டு வெளியில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க இந்த கேஜ் எல்லாமே இங்கே வந்துட்டு இருக்குது. கடையை வந்துட்டு விசிட் பண்ணுங்கள். நான் வந்துட்டு லொக்கேஷன் கீழே வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். எல்லோரும் கண்டிப்பாக வாங்க, சேட்டனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். எஸ், தேங்க்யூ.